மிஸ்டர் சூர்யா, குழந்தை விஷயத்துல உங்களுக்கு இல்ல உங்க ஒய்ஃப்க்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார் அது சிடவுன் சிடவுன் உட்காந்துட்டே சொல்லுங்க. இல்ல சார். ஓகே, உங்க வீட்ல இருக்கிறவங்க பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? எஸ் சார். என் அம்மா பேர் தேவி. எனக்கு 10 வயசு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாராம்மா தான் அம்மா இல்லாத குறை தெரியாம இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தாராமண்ணா உங்க அப்பாவோட செகண்ட் வைஃப், உங்களுக்கு சித்தி. am I right? யூ ஆர் கரெக்ட். ஆனா இதனால வரைக்கும் நான் உங்களை சித்தின்னு கூப்பிட்டதே இல்லை. அவங்களும் என்கிட்ட சித்தி மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. இன்னும் சொல்ல போனா தாராமாக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு. அவங்க தான் பிள்ளைங்களை விட என் மேலதான் அதிக பாசத்தை காட்டுவாங்க. எல்லா விஷயத்திலையும் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. I see. அதுக்கப்புறம் அத்தை பார்வதி, அப்பாவோட சிஸ்டர், என் ஒய்ஃப் மாரியோட அம்மா, அப்புறம் அரவிந்த், தினேஷ், இவங்களாம் என் பிரதர்ஸ். தாரா அம்மாவோட சன்ஸ், கரெக்ட்? எஸ், யூ ஆர் கரெக்ட் சார். அப்புறம் அரவிந்த் ஒய்ஃப் ஹாசினி, தினேஷ் ஒய்ஃப் ஸ்ரீஜா. தட்ஸ் ஆல் சார். ஓகே, உங்க ஃபேமிலி மேல வெளியில இருந்து யாராவது வெஞ்சன்ஸ் வச்சிருக்காங்களா? உங்களை அழிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது மோட்டிவோட வெறித்தனமா யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை சார். சரி, எனக்கு ஒரு 1 month டைம் கொடுங்க. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ஒரு முடிவுக்கு வரேன். இல்ல சார், ஏற்கனவே குழந்தை காணாம போய் கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்படுறோம். போலீஸ்க்கு போனா கூட எப்படியாவது விஷயம் லீக் ஆகி எல்லாமே சொதப்பலா போயிடுது. டோன்ட் வரி சூர்யா, விக்ரம் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு இல்ல சார், நான் இங்க வந்த விஷயத்த என் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன். பரவாயில்ல, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாம். கூடிய சீக்கிரம் உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். சார், எங்களுக்கு எங்க குழந்தை வேணும் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க. ஓகே சூர்யா, என்கிட்ட விட்டுடுங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். ஓகே? யா, ஓகே சார். நான் வரேன். ஓகே. யா, தேங்க்யூ. தேங்க்யூ. டேவிட், சார். டேவிட் சார், சூர்யா வீட்டில் இருக்கிற எல்லாரோட கேரக்டர், அவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி 2 நாள்ல ரிப்போர்ட் என் டேபிள்ல இருக்கணும். சரிங்க சார். என் ஒய்ஃப் நரமாசம் கர்ப்பமா இருக்கும்போது ஏற்காடு காட்டம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனோம். அந்த மார்க் சாகாம இருந்திருந்தா, இல்ல அவன் எங்க குழந்தைய பத்தின ரகசியத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்ச அவனோட செல்போன் கிடைச்சிருந்தா எங்க குழந்தை எங்களுக்கு கிடைச்சிருக்கும். சூர்யா, மாரிக்கு ஃபோன் பண்ணி பாருப்பா. ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன கேமா விளையாடிட்டே இருங்க. பாத்து வா, மெதுவா வா ஸ்ரீஜா. பச்சோந்தி அரைவிடு. சீக்கிரமே வந்துட்டோம்ல. மாமா மாறி வந்தாச்சு. மெதுவா வா.
என்னாச்சு மாரி? டாக்டர் என்ன சொன்னாங்க? மாரி குழந்தை எப்படி இருக்கு? பிரச்சனை எல்லாம் நீ ஒண்ணும் உட்காரு இல்ல? ஸ்ரீஜா. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. குழந்தை நல்லபடியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஹாசினி அக்கா, கொஞ்ச நாளைக்கு ஸ்ரீஜாவை கிச்சன் பக்கம் விடாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்க வைங்க. ஸ்ரீஜாவை நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீ ஒண்ணும் கவலைப்படாத மாதிரி. ஸ்ரீஜாவை நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பாத்தீங்களா சிஸ்டர், என்னமோ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அந்த பச்சோந்தி மேல இவ்வளவு பாசத்தை கொட்டுறா. சிஸ்டர், இவளும் ஃப்ராடு அவளும் ஃப்ராடு. எப்படி ரெண்டு பேரும் அலைன்ஸ் போட்டிருக்காளுவோ பாத்தீங்களா சிஸ்டர்? இந்த மாதிரி ஸ்ரீஜாவை எனக்கு எதிரா திருப்புறதுக்கு சென்டிமெண்ட் ஆயுதத்தை கையில எடுத்திருக்கா. ஆமா சிஸ்டர், கரெக்ட். அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடவே கூடாது சிஸ்டர். சேர்ந்துட்டாளுவா நம்ம ரெண்டு பேரையும் தெருவுல கொண்டு போய் விட்டுவாளுவோ சிஸ்டர். ஹஸ்பண்ட் சார், நாளை மறுநாள் நம்ம வீட்ல நவராத்திரி கொலுவை சிறப்பா கொண்டாடிடணும். அதுக்கு என்ன மாதிரி சந்தோஷமா கொண்டாடிடலாம். இதுல என்ன இருக்கு? கொலுவுக்கு தாத்தாவை வர சொல்லணும். எனக்கும் கூட தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு மாறி. அவ தாத்தனையும் உள்ள கொண்டாட பாக்குறா. போன் பண்ணி வர சொல்லு மாரி. அவரை நானும் பார்க்கணும். மாதிரி தாத்தாக்கு ஃபோன் பண்ணி பேசு. சரி. ஹலோ தாத்தா, நான் மாறி பேசுறேன். யாரே? நான் மாறி பேசுறேன் தாத்தா. அம்மா மாறி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ஸ்ரீஜா நல்லா இருக்காளா? ஸ்ரீஜா நல்லா இருக்கா. இப்பதான் செக்கப் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். நல்லது. அப்புறம் நவராத்திரி கொலுவுக்கு நீங்க இங்க வாங்க தாத்தா. ஸ்ரீஜாவுக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்கான். ஆ, மாறி போனை தான் நான் பேசுறேன். தாத்தா, ஸ்ரீஜா பேசுறாளாம். ஒரு நிமிஷம் இருங்க. பாசமல ஒரேடியா பொழியுது சிஸ்டர். தாத்தா, நான் ஸ்ரீஜா பேசுறேன். ஸ்ரீஜா, நீ எப்படி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க அம்மாலாம் அங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீ தவறாம செக்கப் போறியாமா? டாக்டர் சொன்னபடி கேட்டு நடந்துக்க. சரி தாத்தா, நீங்க எங்க ஊருக்கு வாங்க. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. அம்மாவையும் கூட்டிட்டு வரீங்களா? சரி ஸ்ரீஜா, பாக்குறேன். இப்ப தாமா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பார்த்து பத்திரமா இருந்துக்க. சரி, மாறிக்கிட்ட போனை கொடுக்கறேன். தாத்தா, கொலுவுக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. சரி மாறி, கூட்டிட்டு வரேன். சரிங்க தாத்தா, நான் போனை கட் பண்றேன். சரி. சரி. அம்மா, கொலுவுக்கு தாத்தா வரேன்னு சொல்லிட்டாரு. அம்மா, பாப்பா எங்கம்மா? பாப்பா மேல தூங்குறா மாரி. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். என்ன எதுக்காக நிக்க சொல்றீங்க? எனக்கு ஒரு டவுட். கொஞ்சம் அதை கிளியர் பண்ணிட்டு போ. என்ன டவுட்? எதுல டவுட்? சொல்றேன். சிஸ்டர், பச்சோந்திக்கு குறி வச்சுட்டாங்க போல. பச்சோந்தி வசமா சிக்கிருச்சு. ஸ்ரீஜாவை செக்கப்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தியே, டாக்டர் என்ன சொன்னாங்க? அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேனே, நீங்க கேக்கலையா? கேட்டேன் கேட்டேன். அப்ப எதுக்காக இப்ப திருப்பி கேக்குறீங்க அத்தை? இல்ல, கர்ப்பம், செக்கப்பு, குழந்தை அப்படி இப்படின்னு தடவை இந்த ஸ்ரீஜா என்ன மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சு ஏமாத்தினான். இந்த முறை அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல? நீ நல்லா செக்கப் பண்ணி பாத்தியா? ஸ்ரீஜா உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காளா, இல்ல இந்த தடவையும் வேற யாருக்கோ பிறந்த குழந்தைய கொண்டு வந்து என் புள்ளைக்கு பிறந்த குழந்தை என் குடும்ப வாரிசு அப்படின்னு அவ பொய் சொல்ல போறாளா? மா, ஆஹா, சிஸ்டர் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. பச்சோந்தி விக்கெட் பறக்க போகுது. என்ன பேசுறீங்க?
ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா அது கூட குழந்தை மேல இருக்கிற ஆசையில தானே அப்படி பண்ணா. அதுக்காக திரும்ப திரும்ப அதையே பண்ணுவாளா? ஏன் பண்ண மாட்டா? டாக்டர் வேற இப்போதைக்கு அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ ஏதோ அனுமன் சிலை பூஜை அப்படி இப்படின்னு டிராமா பண்ணி கடைசியில இவ கர்ப்பம்னு சொல்லிட்ட. என்ன சொல்றீங்க? அப்ப நானும் ஏமாத்துவேன்னு சொல்றீங்களா? போன தடவை எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருந்தோம், நீ கூட சொல்லாம மறைச்சவ தானே. அத்தை, இப்ப எதுக்கு நடந்து முடிஞ்ச பழைய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? பழசெல்லாம் பேசி பேசி வாயும் வயிறுமா இருக்கிற ஸ்ரீஜாவை எல்லார் முன்னாலையும் சங்கடப்படுத்த வேண்டாம். என்னது? நான் சங்கடப்படுத்துறேனா? அப்போ கர்ப்பமா இருக்கிறதா 10 மாசம் நாடகம் ஆடி யாருக்கோ பிறந்த குழந்தைய ஏன் புள்ளைக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாத்தினாலே அதுக்கு பேர் என்னமா? அதோட பலி என்னன்னு உனக்கு தெரியுமா? மா, அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அது எதுக்காக இப்ப பேசி பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்ல மாப்ள. சிஸ்டருக்கு ஒரு சின்ன டவுட் இல்ல சிஸ்டர். பாண்டி நீ சும்மா இரு. சூர்யா, அது ஒண்ணு தெரியாம பண்ண விஷயம் இல்ல. திட்டம் போட்டு நம்ப வச்சு நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்கா. அந்த விஷயத்துல என் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நான் பண்ணது தப்புதான். அதுக்கான தண்டனைய நான் அனுபவிச்சுட்டேன். என் புருஷனும் என்ன மன்னிச்சிட்டாரு. இப்ப எதுக்காக அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம குரல் அப்படியே ஒசத்தி பேசுற? நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா சில பேர் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு நம்பினவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு நான் பரவாயில்ல. உங்களை தான் சொல்றா சிஸ்டர். ஏய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன சம்மந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. நீ என்ன இங்க இருக்கிற எல்லாரையுமே ஏமாத்துனது உண்மைதானே? நீ ஒரு ஏமாத்துக்காரி தானே? என்ன அடிக்கிற மாதிரி? ஆமா, நான் ஏமாத்துக்காரி தான். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? அடிப்பாவி. ஸ்ரீஜா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ சும்மா இரு மாதிரி. நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? அமைதியா இருக்க இருக்க அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க மனசுல? ஏய், என்ன சண்டை கோழி மாதிரி சிலிப்பிக்கிட்டு வர? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சிஸ்டர் கிட்ட பேசுற? பிச்சு புடுவேன் பிச்சு. நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தன்னு மறந்துருச்சா உனக்கு? உரைக்கிற மாதிரி ஞாபகப்படுத்துங்க. இவளாவது முறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா இந்த வீட்டுக்குள்ள வந்தா. ஆனா நீ முறை தவறி என் பையனை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தவ. என்னமோ பெருசா பேசிட்டு இருக்க. நீ எந்த தைரியத்துல அப்படி ஏமாத்துனன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு தாலி கட்டினவர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். அவரும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. அது எங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்க விஷயம். அதுல நீங்க மூக்க நுழைக்காதீங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஏய், என்னடி வார்த்தை ரொம்ப நீளுது? அப்புறம் உனக்கு நல்லதில்ல சொல்லிட்டேன். நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. அதை கேட்டுட்டு நான் பேசாம இருக்கணுமா? அதுக்கு நான் ஒண்ணும் மாறி இல்ல. ஸ்ரீஜா, எதுக்காக இப்படி கோவப்படுற? கொஞ்சம் அமைதியா இரு. நீ இப்படி கோவப்பட்டா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லதில்ல. எனக்கு குழந்தை இல்லாதத காரணம் காட்டி என்னை என் புருஷன் கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தாங்க. அது நடக்காம போச்சு. இப்போ என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதே காரணம் காட்டி என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க மகனுக்கு 2வது கல்யாணம் பண்ண திட்டம் போட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
புரியுதுல்ல? என் வயித்துல வளர்ற குழந்தை இவங்க பையனோட வாரிசுன்னு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இவங்க இப்படி எல்லாம் நடந்துக்குவாங்களா? போது நிறுத்து. சும்மா என்ன பேச வைக்காத. என் புள்ள என்னடானா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். எப்பவோ ஒரு தடவை தான் வரான். உன் வயித்துல வளர்ற குழந்தை என் புள்ளையோட குழந்தை தானே நான் எப்படி நம்புறது? மா சீ! என்ன ஜென்மம் நீங்க? இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி எல்லாம் உங்களால பேச முடியுது? இதுக்கு மேல என் ஒழுக்கத்தை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன அதுக்கப்புறம் மரியாதை கெட்டுடும். ஏய் ஸ்ரீஜா, ஏய் என்னடி அவ்வளவு திமிரா உனக்கு? என்னையே கை நீட்டி பேசுற? நான் கேட்டதுல என்னடி தப்பு இருக்கு? தினேஷ் எப்போ ஒரு தடவை தான் வீட்டுக்கே வரான். உன் வயித்துல வளர்ற குழந்தை அவனோட குழந்தை தானே நான் எப்படி நம்புறது? ஸ்ரீஜா ஸ்ரீஜா என்ன சொன்னீங்க? கொஞ்சம் விட்டா சிஸ்டரோட மூஞ்சி பேந்திருக்கும் போல இருக்குதே. விடு மாறி. என்ன பத்தி பேசுங்க. என் வயித்துல இருக்க குழந்தைய பத்தி தப்பா பேசுனீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஸ்ரீஜா. என்னடி? சும்மா என்கிட்ட கத்துற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வார்த்தை உங்க வாயில இருந்து வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஸ்ரீஜா, கை ஓங்குற அளவுக்கு வந்துட்டாலே, அவ கைய உடைச்சு அடுப்புல வைக்க உங்களையே அடிக்க கை ஓங்குறா. சூப்பர். ஊதுற சத்தம் கேக்குதே. ஸ்ரீஜா, நேரம் சரியில்லை போல இருக்குது. ஹாசினி, நீ அவகிட்ட சொல்லி வை. அம்மா கிட்ட இன்னொரு தடவை மரியாதை குறைவா நடந்துக்கிட்டா தம்பி பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், கைய வெட்டி போட்டுரு. ஐயோ, சரி விடுங்க. தேவையில்லாம பேசாத. ப்ரோ, உள்ள போ. ஐயோ நீங்க வாங்க. உள்ள போன்னு சொல்றேன்ல. ஹாசினி வாங்க. கூட்டு போ. முதல்ல வாங்க. அம்மா ஸ்ரீஜா ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா, நீங்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எப்படி மாப்பிள பொறுத்துக்க முடியும்? சிஸ்டர் அந்த ஸ்ரீஜா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. கைய நீட்டி பேசுறா, இப்ப சிஸ்டர் அடிக்கவே துணிஞ்சிட்டா. நீங்க ஏமாமா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? மனசு கேட்கல மாப்பிள. அதான் சிஸ்டர், மாப்பிள தான் இவ்வளவு சொல்றான்ல. வாங்க சிஸ்டர், அம்மா போங்க. வாங்க சிஸ்டர். இதெல்லாம் ஒரு ஆளு, இதுக்கு பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு. வாங்க சிஸ்டர், இதெல்லாம் விடியாதுங்க. to 4 months நல்ல கவனமா இருக்கணும். வெயிட்லாம் தூக்கக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, அலையக்கூடாது. நல்ல ரெஸ்ட் எடுத்தாங்கனாலே போதும். என் புள்ள என்னடானா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். எப்பவோ ஒரு தடவை தான் வரான். உன் வயித்துல வளர்ற குழந்தை என் புள்ளையோட குழந்தை தானே நான் எப்படி நம்புறது? ஸ்ரீஜா, வாய் வயிறுமா இருக்கிற நீ இப்படி கோவப்படலாமா? இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி கோவப்பட்டேன்னா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது இல்ல. என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகணும் தான் அவங்க அப்படிலாம் பேசுறாங்கக்கா. அவங்கள பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத.
இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அதெல்லாம் நீ காதுலயே போட்டுக்காத. அவங்க வேற என்ன பேசியிருந்தாலும் நீ சொன்ன மாதிரி நான் அத காதுல போட்டுக்க மாட்டேன் மாறி. ஆனா அவங்க என்னோட ஒழுக்கத்தை பத்தி குறை சொல்றாங்க மாறி. நான் என் புருஷனுக்கு துரோகம் பண்ணி குழந்தை உண்டாகி இருக்கிறதா நான் கூசாம பழி போடுறாங்க. அத கேட்டுட்டு நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்?